ஆன்மீக ஐதீகங்கள் 63 விழா. நமது முன்னோர்கள் வழிகாட்டுதலின்படி எத்தனையோ வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து பின்பற்றி வருகிறோம். அப்படி நாம் பின்பற்றும் வழிபாட்டு முறைகள், அதன் சிறப்பான பலன்கள் மற்றும் நமக்கு தெரியாத சில தகவல்கள் பற்றியும் கூறுவதுதான் ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சி. அந்த வகையில் 63 விழாவின் தத்துவங்கள் மற்றும் பலன்கள் பற்றி இன்றைய ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சியில் தெரிந்து கொள்வோம். 12ஆம் நூற்றாண்டிற்கு பின்னர் ஏற்பட்ட பக்தி எழுச்சியால் ஆலயங்களில் பெரிய புராணத்துள் கூறப்பட்டுள்ள அடியவர்களின் திருவுருவங்களை எழுந்தருளி வைத்து வழிபடும் வழக்கம் வந்தது. அப்படி எழுந்தருளி வைக்கப்பட்ட திருவுருவங்களுக்கு நாள் வழிபாடுகளும் சிறப்பு வழிபாடுகளும் ஏற்படுத்தப்பட்டன. பெரிய தலங்களில் 63 எனப்படும் அடியவர் கூட்டத்திற்கு மூல திருவுருவங்கள் அமைக்கப்பட்டதுடன் உலா திருமேனிகளும் செய்து வைக்கப்பட்டு விழாக்களும் ஏற்பாடு செய்யப்பட்டன. இவ்விழாக்கள் யாவும் ஒரே மாதிரியாகவோ குறிப்பிட்ட நடைமுறையை பின்பற்றியோ நடத்தப்படுவதில்லை. மக்களின் வசதி, பொருளாதாரம் முதலிய வாழ்வியல் சூழ்நிலைக்கேற்ப நடத்தப்படுகின்றன. எடுத்துக்காட்டாக, சென்னை மயிலாப்பூரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு கபாலீஸ்வரர் கோயிலில் நடைபெறும் 63 விழா ஆண்டுதோறும் வெகு விமர்சையாக நடைபெறும். பங்குனி மாதம் உத்திர பெருந்திருவிழாவின் ஒரு பகுதியாக 63 விழா நடைபெறுகிறது. இவ்விழாவின் போது கோயில் உட்பிரகாரத்தில் 63 நாயன்மார்களும் சிறப்பு அலங்காரத்தில் காட்சி தருவார்கள். கேடயம் என்னும் சப்பரங்களில் ஒன்றிற்கு 4 வீதம் 18 சப்பரங்களில் நாயன்மார்களை எழுந்தருளச் செய்து பூஜைகள் நடைபெறும். இச்சப்பரங்களுடன் சமயக்குறவர்களான திருஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர் ஆகிய 4வரும் தனித்தனியாக பெரும் பல்லக்குகளில் எழுந்தருள்வர். கோயிலில் இருந்து நாதஸ்வர மேலதாளங்கள், கைலாய வாத்தியங்கள் அதிர பக்தர்களின் பக்தி கோஷத்திற்கிடையே உலா புறப்பாடாகும். அவர்களோடு மயிலாப்பூரின் கிராம தேவதையான ஸ்ரீ கோலவிழியம்மனும் எழுந்தருள்வார். உடன் அருகில் இருக்கும் சிவாலயங்களில் இருந்தும் மூர்த்திகள் வந்து கலந்து கொள்ள விநாயக பெருமான் முன்னே செல்ல பெரிய வெள்ளி விமானத்தில் ஸ்ரீ கபாலீஸ்வர சுவாமியும் விமானத்தின் பின்னால் ஸ்ரீ கற்பகாம்பாளும் பவனி வர சீர்மிகு சிங்கார வேலவரான முருகனும் சண்டிகேஸ்வரரும் தொடர்ந்து வர விழா கோலாகலமாக ஆரம்பமாகும். சென்னையின் முக்கிய திருவிழாக்களில் முக்கியமான இடத்தை பெறும் 63 திருவிழாவை காண சென்னை மட்டுமல்லாமல் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள அடியார்கள் கூட்டமும் ஒன்று சேரும். நான்கு மாட வீதிகளில் மூர்த்திகளின் பவனி மதிய வேளையில் புறப்பாடாகி மீண்டும் கோயில் வந்து சேர இரவு நேரமாகிவிடுமாம். அதற்கு காரணம் அடியவர்களின் அளவில்லா கூட்டமாம். அடியார்களின் பல்லக்குகள் லட்சக்கணக்கான பக்தர்கள் மத்தியில் மிதந்து மிதந்து வருவதை வழிநெடுகிலும் காத்திருக்கும் பக்தர்கள் தரிசனம் செய்வார்கள். அடியவர்களையும் ஆண்டவனையும் தரிசனம் செய்த மனநிறைவோடு இருப்பதோடு இறைவனின் திருக்காட்சியிலேயே நம் ஆன்மாவும் மனமும் நிறைந்துவிடும் என்றாலும் பக்தர்கள் யாரும் பசியோடு இருக்கக்கூடாது என்ற சீரிய நோக்கத்தில் நூற்றுக்கணக்கான அன்னதான கூடங்களை பக்தர்கள் அமைத்து விதவிதமான உணவுகளையும் தாகம் தீர்க்கும் நீர்மோர், பானகம் போன்றவற்றையும் வாரி வாரி வழங்குவார்கள். நேயர்களே,
அடியார்கள் திருக்கூட்டம் சூழ அடியார்க்கு அடியாராய் பக்தர்கள் கூடும் மயிலை கபாலீஸ்வரர் கோயிலின் 63 திருவிழாவை காணும் போது நம் மனதில் ஒரு சில நொடிகள் இது மயிலையா அல்லது கைலையா என்ற எண்ணம் தோன்றுமாம். அந்த அளவுக்கு எம்பெருமானின் சக்தி அதிர்வலைகள் மயிலை முழுவதும் நிறைந்திருப்பதை நம்மால் நன்கு உணர முடியும் என்கிறார்கள். நாமும் 63 உற்சவத்தில் கலந்து கொண்டு சென்னையின் நடுநாயகமாக வீற்றிருக்கும் எம்பெருமான் கபாலீஸ்வரர் மற்றும் அன்னை கற்பகாம்பாளின் கருணைக்கு பாத்திரமாவோம். வளமுடன் வாழ்வோம். ஆன்மீக ஐதீகங்கள் 63 விழா.